31 மார்ச் இந்த மாதத்தின் கடைசி நாள் ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது என்னென்னா, நிச்சயமில்லாத வாழ்க்கை. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம்னு 1 தீமோத்தேயு 6:7 சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்துக்கு வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதும் இல்லை. இந்த கேப்குள்ளே எத்தனை போட்டி, பொறாமை, சண்டை, மன்னிக்க முடியாத நிலைமை அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். வேணாம், இதெல்லாம் விட்டுருங்க. அவ்வளோ சொத்து சேர்க்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்னு அதிகப்படியான ஆசையே வேண்டாம். தேவன் கொடுத்ததை வச்சு திருப்தியாக வாழுங்க. நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த வாழ்க்கை நமக்கு சொந்தமானது அப்படின்னு. இல்லை, இந்த உலகத்துக்கு நம்ம வர்றதும் நம்மளால் முடிவு பண்ணப்பட்டதில்லை, எப்போ போகணும் அப்படின்றதும் நம்ம கையில் இல்லை. நம்ம எல்லாருமே ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும். சிலருக்கு அது குறுகிய காலம், சிலருக்கு அது நீண்ட காலம். ஆனால் எல்லாருக்கும் ஒரே முடிவு தான். நம்மளும் 1000 வருஷம் இங்கேயே வாழ போகிறது கிடையாது. உங்கள் சொத்தை பரலோகத்தில் சேர்த்து வைங்க, அங்கே தான் 1000 வருஷம் வாழ போகிறோம். உண்மையான மனம் திரும்புதலுக்குள்ளே வாங்க, தேவனை உண்மையாக தேடுங்க. அப்போ தான் நமக்கு முன்னாடி சென்றவர்களை நம்ம அங்கே போய் பார்க்க முடியும். ஜெபம். அன்புள்ள தேவனே, இந்த நாளைக்கான செய்த கிருபைக்காக நன்றிப்பா. இந்த உலகத்தின் வீண் போட்டிகள், சண்டைகள், ஆசைகள் எல்லாத்துலேருந்து எங்களை விடுவிச்சு சமாதானமான மனசை தாங்கப்பா. எங்கள் நாட்கள் உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து ஒவ்வொரு நாளையும் பிரியமானதாக வாழ உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கை உங்களை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். By thoughts of Sharon, have a strong day.